நாம் எவ்வளோ வரலாறுகள் படித்திருப்போம். உலக வரலாறுகள், அ நம்முடைய மன்னர்களின் வரலாறுகள், ஜமீன்தார் வரலாறு இந்த மாரி படிச்சிருப்போம். சென்னையின் வரலாறு படிச்சிருப்போமா? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால சென்னை எப்படி இருந்திருக்கும்? நம்ம நினச்சு பார்த்துருப்போமா? நம்ம இப்ப எப்படி நம்ம கற்பனையில் நம்முடைய மன்னர் காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்ன்னு நினைப்போம் இல்லையா? அதே மாரி 100 ஆண்டுகளுக்கு முன் சென்னை எப்படி இருந்திருக்கும்? நம்ப முடியாத ஆச்சரியம் தான் சென்னையினுடைய இந்த மாற்றம் என்பது. நாம பார்க்குற இன்னைக்கு எதுவுமே சென்னையில அடையாளங்களே இல்ல. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையின் அடையாளம் என்பது பாரிஸ் கார்னர்லேருந்து அந்த பக்கம் வட சென்னை தான் சென்னையாக இருந்தது. ஆனா இது எல்லாமே வயல்வெளிகளாகவும், குளங்களாகவும், ஏரிகளாகவும் தான் இருந்தது. நம்ப முடியுதா? நாம இன்னைக்கு பார்க்குற கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அது பெரிய ஏரியா இருந்தது. இன்னைக்கு பிரம்மாண்டமா எழுந்து நிற்கிற வள்ளுவர் கோட்டம் ஒரு பெரிய ஏரியா இருந்தது. அதே மாரி நம்ம தீநகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய ஏரியா இருந்தது. ஒரு சின்ன படத்துல கூட சின்ன ஒரு டயலாக் வரும். "நீ எங்க குடியிருக்க? கோடம்பாக்கம்." "அங்கேயும் கிராமத்துக்கு போனேன்" என்பார்கள். கோடம்பாக்கம் கிராமம் என்றால், அப்ப பூந்தமல்லி எப்படி இருந்திருக்கும்? ஸோ சென்னையினுடைய அதிசயங்கள், ஆச்சரியங்கள நீங்க படிக்கணும்னா, நிச்சயமா நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்த சஜெஸ்ட் பண்றேன். அது அசோகமித்திரன் எழுதிய "ஒரு பார்வையில் சென்னை நகரம்." படிச்சு பார்த்தேன். தேனாம்பேட்டையும், ஆழ்வார்பேட்டையும் சென்னையாக இருந்தது. பாக்கி எதுவும் சென்னையே கிடையாது. ஸோ அப்படியான ஆச்சரியம் நிறைந்த சென்னையோட வரலாற நீங்க அவசியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து விதமான கற்பனைகளுக்கும், ஆச்சரியங்களுக்கும் நிறைந்த அந்த புத்தகம். நன்றி.